மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராபர்ட் அண்ட் தி டாய் மேக்கர் அப்படின்ற ஹாலிவுட் பேய் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பீரியாடிக் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ல இருந்து கொஞ்சம், ஆனபிள்ல இருந்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சேர்த்து ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு படத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலே இதுல ஒரு சம்பந்தப்படுத்திருக்காங்க. அது என்னங்கிறது இந்த கதை சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஹிட்லர் பீரியட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த டைம்ல நாசி ஆர்மி வந்து கிளர்ச்சியாளர்களையும் சரி, ஜூஸையும் சரி தேடி தேடி வேட்டையாடுறது அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கிளர்ச்சியாளர் கையில வந்து ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல ஃபியூச்சருக்கான நிறைய குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உயிரில்லாத பொருட்களை உயிரோட கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமும் அந்த புத்தகத்துல இருக்கு. இதனால அந்த புத்தகத்தை வந்து நாசி ஆர்மி எப்படியாவது கைப்பற்றணும், அந்த கிளர்ச்சியாளரையும் பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. பட் எதிர்பாராத விதமா அந்த கிளர்ச்சியாளர் வந்து இறந்து போயிடுறாரு. பட் அந்த புக்கு வந்து ஒரு பொம்மை கடைக்காரங்க கிட்ட கிடைச்சிருது. அந்த பொம்மை செய்யறவங்க கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறமாட்டு அந்த பொம்மை கடையில் இருக்கிற பொம்மைகளுக்கு எல்லாம் உயிர் வருது. அது எப்படி நாசிஸை பழி வாங்குதுங்கிறத அந்த படத்தோட கதை. இது நான் வந்து எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. இதுதான் உண்மையான கதை. கேட்கறதுக்கே உங்களுக்கு குபீர்னு இருக்கலாம். அதுலயும் இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சில போர்ஷன்ஸ் பார்க்கும்போது அப்படியே இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸை வந்து காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுலயும் அந்த டென்ஷன் பில்ட் பண்ணக்கூடிய சீன்லாம் வந்து அப்பட்டமா தெரியும் டுவர்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஒருவேளை அது பார்க்காதவங்களுக்கு அந்த டென்ஷன் பில்ட் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அங்க நடக்கிற விஷயத்த காட்டின உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் தான் இருந்துச்சு. என்னடா இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. உண்மையிலே இந்த படத்தை என்ன இன்டென்ஷன்ல எடுத்தாங்கன்னு சத்தியமா புரியல. இந்த பெரிய படங்களை பார்த்துட்டேன், சரி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கதையா கொடுத்துடலாமே அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு. தவிர வேற எந்த விதமான புதுமையுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். ஒருவேளை நீங்க இந்த ரெண்டு படங்களும் பார்க்கலனா வேணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு சீன் இருக்குமே தவிர மற்றபடி பெருசா இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.